வாங்க அன்பு கன்னிராசி நேயர்களே, காலபுருஷ சக்கரத்தில் 6வது ராசியான கன்னிராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக புதன் பகவான் காணப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் 15க்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். கன்னியை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகள் என்று பார்த்தால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் காணப்படுகிற. தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு கலத்திரஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு வக்கிரமாக அயனசயன, போகஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை. உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை டிசம்பர் 23, 24, 22 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படும். அதே வேளையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் இந்த டிசம்பர் மாதத்தில் 2, 3 அதே போல் 29, 30 என்ற நாட்களில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களுக்கான கிரக நிலைகளையும் அதே போல நம்ம இங்க உங்களுக்கான பொது பலன்கள் மற்றும் பரிகாரங்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்க விரிவா பார்க்கலாம். அதே போல் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே அமைதியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிதானமாக இருப்பீங்க. இந்த அமைதியும் நிதானமும் தான் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்கான சிறப்பாக பார்க்கப்படுது. இதன் காரணமாக தான் நீங்கள் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த கால நேரத்தில் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களில் நன்மைகள் இல்லைங்க, வெற்றிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிது. இந்த வெற்றிகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த தன்னம்பிக்கையானதை வச்சுட்டு நீங்கள் மேலும் மேலும் வெற்றிகளை இந்த கால நேரத்தில் பெற போகிறீங்க. இந்த தன்னம்பிக்கையும் அதே போல் உங்களுக்கு வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால எந்த காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா துணிச்சலாக இந்த கால நேரத்தில் செயல்படுவீங்க. இந்த துணிச்சலான செயலானது உங்களுக்கு மேலும் வெற்றிகளை அதிகமாக பெற்றுத்தரப்போது இந்த கால நேரத்தில். அதே போல் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை சூழ்நிலைகள் மாறினா கூட அதை உங்கள் எண்ணத்திற்கும் உங்கள் தேவைக்கும் தகுந்த மாதிரி மாற்றுறதுக்கான வல்லமைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் ரொம்பவே நல்லா காணப்படுது. அதனால் தேவையில்லாத விஷயங்களை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்ற முடியும். அதே போல் மற்றவர்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தீர்வு காண்றதுக்கு அதிகமாக நாட்டம் கொடுப்பீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட கௌரவம் அதிகரிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் பிரச்சனையை கூட நீங்கள் தீர்த்து வைக்கும் ஆற்றல் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அந்தஸ்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களும் நன்மைகள் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வீண் செலவுகள் அதிகமாக உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரிவாக்கம் அல்லது விருத்தி செய்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. அதற்கு தேவையான பண உதவிகள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பாராத இடத்துலேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா போட்டி உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்கள் தொழிலில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். அந்த போட்டிகள் பற்றியான கவலைகள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழ்நிலையும் நேரமும் நல்லா இருக்கிறதுனால அந்த போட்டிகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட தொழிலில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளை ஈட்டித்தரும். நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகள் எவ்வளோதான் வந்தாலும் அதை சமாளித்து அதற்கு மேலே வெற்றிகளை பெறுவீங்க. அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களையும் சிறப்பான நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களோட தனித்திறமைகள் எல்லாம் வெளியே வரும். இந்த தனித்திறமைகளால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு சாதனைகளை செய்வீங்க. இது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரும் இந்த கால நேரத்தில். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண உயர்வு, பதவி உயர்வு ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இந்த கால நேரத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய புதிய ஆர்டர்கள்லாம் வந்து புதிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அந்த புதிய வாய்ப்புகளால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெறுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனது மகிழ்ச்சியாக இருக்கும். மனது மகிழ்ச்சியாக இந்த கால நேரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மகிழ்ச்சியான சூழலின் காரணமாக நீங்கள் மேலும் உழைக்கிறதுக்கு உந்தப்படுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிறைய சுபகாரியங்களில் கலந்து கொள்வீங்க. இந்த சுபகாரியங்களாவது உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுபகாரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை பெற்றுத்தரும். அதே போல் மனைவி குழந்தைகளுடன் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை நீங்கள் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீங்க. இப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் இன்பத்தை பெற்றுக் கொடுத்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கும் அதே போல் சிறப்பாக செயல்படுறதுக்கும் உந்த போகுது இந்த கால நேரத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாகும். இப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாகிறதுனால சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொருளோட சேர்க்கை உருவாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அதிகமாக இருந்தாலும் பொன் பொருள் நகை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான காலம் நேரம் இருந்தால் தான் வாங்க முடியும். அந்த கால நேரம் உங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்கு. அதனால அதை சார்ந்த ஏற்றங்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதே போல ராசி பலன்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமா அதிகமான உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கோட ஏற்றத்திற்கு இந்த கால நேரத்தில் முக்கியமான வாய்ப்பாக இருக்க போறாங்க. அதே போல வண்டி வாகனங்களை உபயோகிக்கிறப்பையோ இல்லை உங்கள் பெற்றோருடையோ வந்து இந்த கால நேரத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் வந்து வெளி தொடர்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வெளி தொடர்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுபட்டு ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெற வாய்ப்புகளை அது உங்களுக்கு பெற்றுத்தரும். பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணியபடி காரியங்கள் செய்து முடிக்கிற சூழ்நிலை இந்த கால நேரத்தில் உருவாகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவை குறிக்கிறதுக்கான திட்டமிடுதல் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெயரும் புகழும் கௌரவம் உங்கள் வீட்டில் மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக உயர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சுச்சுவேஷன் கூட இப்போ மாறப்போகுது. இழுபறியாக இருந்த சுச்சுவேஷன் மாறி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. செஞ்சு முடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அரசு தொடர்பான பணிகளில் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உதவி கிடைக்காம இருந்தால் கூட அதில் வந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலிடத்தோட ஆதரவு கிடைக்கும். மேலிடத்தோட ஆதரவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறந்த மக்கள் பணிகளில் ஈடுபடுவீங்க. இதனால் உங்களுக்கு பேரும் புகழும் அதிகமாகும். இது உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஏற்றங்களை அள்ளித்தரப்போது இந்த கால நேரத்தில். அதே போல் உங்கள் நன்மதிப்பை பெற்றுத்தரப்போது இந்த கால நேரத்தில் இருக்க சூழல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்க வேலையில் மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெற்றுத்தரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் அதை திட்டமிட்டு செய்யுங்க. திட்டமிட்டு செயல்படுறப்ப என்னன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்துக்கும் ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கான பொது பலன்கள் பார்த்துரும். பரிகாரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல் முடிஞ்சால் ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து உங்களுக்கான பரிகாரங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் ராசியின் அதிபதியாக இருக்கிறதுனால முக்கியமாக புதன் கிழமைகளில் நவ கிரகங்களை சுற்றி வாங்க. நவ கிரகங்களை சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் அதிபதியான புதனுக்கு வந்து நீங்கள் பால்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தயிர்லையோ அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணுறப்ப என்ன ஆகுனா நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் சிக்கல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக மாறும். அதே போல் உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் நீங்கள் புதன் பகவானை இப்படி வணங்குறது மட்டும் இல்லாமல் அவருக்கு விளக்கு ஏற்றி வணங்க. குறிப்பாக புதன் பகவானை புதன்கிழமைகளில் வணங்க. அது உங்களுக்கு புத்திசாலியோகத்தை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா
அதிகரிக்கும் வண்ணமா அமையப்போகுது இந்த கால நேரத்துல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன் பகவானின் அருள் இருக்கிறதுனால, இந்த ராசிக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்தி கூர்மையோடையே இருந்துட்டு இருப்பாங்கங்கிறது இன்னொரு முக்கியமான சிறப்பா இவங்களுக்கு பார்க்கப்படுது. புதன் பகவானின் அருளால் உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்துல பொன்னும் பொருளும் உங்க வீட்ல நிறையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமான பலன்கள் இருக்கு இல்லையா? அதற்கு முக்கியமான காரணமா இந்த புதன் பகவான் பார்க்கப்படுறார். இப்படி வந்து புதன் பகவான் இருக்க வேளையில உங்களுக்கு அடுத்து வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை நம்ம வந்து முதலாவதா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த உத்திரம் 2, 3, 4 பாதத்துக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் பாசமும் அதிகரிக்கிறதுக்கான கால நேரம் இதுன்னு சொல்லலாம். உங்கள் மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தாருக்கும் உங்க நண்பர்களுக்கும் அன்பும் பாசமும் பண்பும் நேசமும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது. கருத்து பரிமாறும் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுங்க. இந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் தாமதங்கள் இருந்தால் அதெல்லாம் விலக போது. அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த கால நேரத்தில் எடுப்பீங்க. அதற்கான முயற்சிகளை இந்த கால நேரத்தில் எடுக்கிறது மட்டும் இல்லாம அதற்கான சாதகமான பலன்களும் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சதா வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்க, முடிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல அதற்கான யோசனைகள் உங்களுக்கு இருந்தா கூட அந்த யோசனைகளை வந்து நீங்க செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் எண்ணிய விஷயங்கள் எண்ணியபடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம். இந்த அஸ்தத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பமான நண்பர்கள் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரியறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அப்படி பிரியறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மன சங்கடங்கள் உண்டாகலாம். இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவானது உங்களுக்கு ஒரு ஏற்றத்திற்கு வழிவகை செய்ய போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். உங்களுக்கான பொருட்களை இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படி கவனமாக பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி கவனமாக பார்த்துக்கிறப்போ என்னாங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதே போல தூக்கத்துல வந்து தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதை தவிர்க்கும் விதமா நீங்க என்ன பண்ணலாம் வந்து உங்க மனதலை ஒருநிலைப்படுத்துங்க. யோகா அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சிகளை மேற்கொள்றப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. உங்களோட பயிற்சிகளானது உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் இந்த கால நேரத்தில். அடுத்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 1, 2 பாதம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் வழி உறவுகளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்படி விட்டு கொடுத்து போறப்போ உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. வேலைக்கு போறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் கடின உழைப்பை போட வேண்டி இருக்கும். இந்த கடின உழைப்பானது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி உங்களுக்கான ராசி பலன்களை நம்ம இங்கே பார்த்துட்டோம். நம்ம சொல்ற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமத்தை நீங்க முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த தடைகள் தாமத்தோட தாக்கத்தையும் வேகத்துல வந்து விடுபட முடியும். இல்லைன்னா வந்து அந்த தடைகள் தாமத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம புதன்கிழமைகளை புதன் பகவானை வணங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சொல்ல தடைகள் தடுமாற்றத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு புதன் பகவான் அருள போறார். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறோம்.